1. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின்வருவனவற்றுள் எது வழியளவு? விடை பரப்பு. 2. பின்வருவனவற்றுள் எது சரி? விடை 1 லிட்டர் = 1000 சிசி. 3. அடர்த்தியின் SI அலகு? விடை kg/மீட்டர் கியூப். 4. சம நிறையுள்ள இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம்? விடை 1:2. 5. ஒளியாண்டு என்பது எதன் அலகு? விடை தொலைவு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. 1. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களின் பருமனை அளக்க எந்த விதி பயன்படுகிறது? விடை நீர் இடப்பெயர்ச்சி. 2. ஒரு கன மீட்டர் என்பது டேஷ் கன சென்டிமீட்டர்? விடை 1 மில்லியன் சென்டிமீட்டர் கியூப் அல்லது 100 சென்டிமீட்டர் கியூப். 3. பாதரசத்தின் அடர்த்தி டேஷ் ஆகும்? விடை 13.6 கிராம்/மில்லிமீட்டர் கியூப் அல்லது 13.600 கிலோகிராம்/மீட்டர் கியூப். 4. ஒரு வானியல் அலகு என்பது டேஷ் ஆகும்? விடை 1.496 × 1011 மீட்டர். 5. ஓர் இலையின் பரப்பை டேஷ் பயன்படுத்தி கணக்கிடலாம்? விடை வரைபடத் தாள். சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. ஒரு பொருளின் எல்லை அடைத்துக் கொள்ளும் இடமே அப்பொருளின் பரப்பளவு ஆகும். விடை தவறு. காரணம், ஒரு பொருளின் மேற்பரப்பே அதன் பரப்பளவு எனப்படும். திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். விடை சரி. நீர் மண்ணெண்ணெயை விட அதிக அடர்த்தி கொண்டது. விடை சரி. இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும். விடை சரி. ஓரலகு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளைக் கொண்ட பொருள் அடர்த்தி அதிகமுடைய பொருள் எனப்படும். விடை தவறு. காரணம், ஓரலகு பருமனின் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளைக் கொண்ட பொருள் அடர்வு குறைவுடைய பொருள் எனப்படும். பொறுத்துக. பரப்பு மீட்டர் ஸ்கொயர், தொலைவு ஒளியாண்டு, அடர்த்தி kg/மீட்டர் கியூப், கன அளவு மீட்டர் கியூப், நிறை கிலோகிராம், பரப்பு பலவடிவ பொருள், நீளம் கயிறு, அடர்த்தி kg/சென்டிமீட்டர் கியூப், கன அளவு அளவிடும் முகவை, நிறை பொருளின் அளவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.